way and think good things. Thank you. அது தமிழ்லையும் பேசலாம், ஆங்கிலத்திலையும் பேசலாம். இந்த 5 நாளில் ஒரு சயின்ஸ், பேசிக் சயின்ஸை படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் உண்டாயிருக்கா? தங்கியிருந்த ஸ்டே கம்ஃபர்டபுளாக இருந்ததா? ஃபுட் நல்லா இருந்ததா? நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்களா? டோட்டல் சினாரியோ எப்படி இருந்ததுன்னு ஆங்கிலத்திலும் சொல்லலாம், தமிழிலும் சொல்லலாம். அதனால் தைரியமாக ஒரு சிலர் நாட்டையே ஆளக்கூடியவர்கள் நம்ம சமுதாயத்தில் மகளிர் தான் அப்படின்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சைட்ல இருந்து வரலாம், இந்த பக்கத்துல இருந்து வரலாம். Hello, good afternoon all. I'm Sweta from Vidya Mandir School. எங்களுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே வெளியே தனியாக போய் 5 நாள் கேம்ப்ல அட்டன் பண்ணது கிடையாது. வித்யா மந்திர் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இங்கே என்டர் ஆகிறப்ப எப்படி இருக்கும், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் என்டர் ஆகணும். ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறமா எங்களுக்கு கேம்ஸ் எல்லாமே ஒரே ரூமில் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதனால எங்களுக்கு எங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கூல் கூட சேர்ந்து பழகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சாங்க. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு நாள் வர சயின்டிஸ்ட், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே எங்களுக்கு நிறைய தாட்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் என்ன படிக்கணும், நாங்கள் +2 முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்கலாம், நாங்கள் எதை படித்தோம்னா என்ன மாதிரி கேரியர் கிடைக்கும், எந்த காலேஜில் படிக்கலாம், அப்புறம் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அதெல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே இருந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது, கிளியராக இருந்தது. எங்களுக்கு டோட்டலாக பேசிக் சயின்ஸ் எப்படி படிக்கணும், அந்த கேரியர் சூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அது எல்லாமே ரொம்ப கிளியராக சொன்னாங்க. டீச்சர்ஸ் எங்களுக்கு பார்த்துக்கிட்ட மென்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினாங்க. ரொம்ப நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கேப் இருக்கும். எப்படி நாங்கள் இங்கே புதுசாக பழகிறேன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எங்ககிட்ட ஃபஸ்ட்லேயே நல்லா பேசினாங்க. நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ மென்டர்ஸ். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்காக ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்கள் எல்லா சார்பாகவும் தேங்க்யூ. Hi, I'm Surya from Leaders English School. First of all, we use this opportunity to thank the DST Inspire Camp for arranging such a wonderful camp. It was a new experience for us, and we came to meet with new friends, and the professors all treated us as their brothers, and we also came to meet with new students who also engoda anna mari padanga ellaru, and I want to again thanks them. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு சிறப்பாக நடத்தின ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனத்திற்கும் மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கும் அப்புறம் மென்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் நினைக்கவே இல்லை இது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு.
இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அவனே ஸ்கூலுக்கு போகணுங்கிறது தான் உண்மையான வருத்தமான விஷயம். ரொம்ப பயம் இருந்துச்சு, புது இடத்துக்கு போகிறோம் எல்லாரும் எப்படி பழகுவாங்கன்னு. பட் நாங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லாவே பழகினாங்க. புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறாங்க, மென்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது நடத்தின இந்த கல்வி நிறுவனத்துக்கும் மற்ற எல்லாருக்கும் மாடி தேங்க் பண்ணிக்கிறோம். இன்ஸ்பயர் ப்ரோக்ராம் நடத்தின ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதற்காக உழைத்த மென்டர்ஸுக்குமே ப்ரொஃபஸருக்குமே ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் பேசிக்ஸ் சொல்லி தந்தங்காட்டி எங்களுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அப்புறம் காலேஜில் எப்படி சயின்ஸ் கேம்பில் பிஎஸ்சி எடுத்தால் அதில் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் சொன்னாங்க. அது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு இந்த ஸ்கூல் இதை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. அது இது ஒரு அறிவியல் திருவிழா மாதிரி இருக்குது. ப்ரோக்ராம்ஸ் வச்சிருந்தாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ண அதே சமயம் கற்றுக்கிட்டோம். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது இந்த கேம்ப், மறக்கவே முடியாது. மென்டாஸோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையும் இங்கேயே தங்கி இது வரைக்கும் எங்கள் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட தான் தான் வந்து க்ளோஸாக இருக்கும். அப்புறம் இதுக்கு ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நம்ம கவர்மெண்டோட டிஎஸ்டிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் மைண்டாஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இங்கே மீட் பண்ண எல்லாத்தையும். ப்ரோக்ராம் வந்ததுக்கு அப்புறம் தான் சயின்ஸ் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு, ஒரு வெறி வந்திருக்கு. இதே வெறியோட படிப்போம். நிறைய நோபல் பிரைஸ் வாங்கிடுவீங்களா? எல்லாரும் இருக்கிறவங்க எத்தனை பேர் வாங்குறீங்க? நம்ம சந்தோஷமா இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப யாருமே அந்த புத்தகத்தை கேட்டப்ப யாருமே ரைட் பண்ணல. இப்போ நிறைய பேர் ஹேண்ட் ரைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வாங்குவோம்னு எனக்கும் நம்பிக்கை வந்திருக்கு. Secondary school, திருப்பூர். ஆக்சுவலி என்ன மென்டாலிட்டியோட இங்கே வந்தோம்னா ஒரு 5 days ஸ்கூலுக்கு லீவ் போட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட தான் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கு தான் தெரியுது ஆக்சுவலி நான் சென்டர் மோஸ்ட் ஆஃப் பிரசன்ட் ஹியர் மோஸ்ட்லி சென்டர் ஸ்கூல்ஸ் ரைட். இந்த சென்டர்லாம் வந்து சென்டர் எடுத்ததுனால சயின்ஸில் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து தான் தெரியுது பேசிக் சயின்ஸில் இவ்வளோ இருக்குது. சயின்ஸில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய கற்றுக்கணும். என்னெல்லாம் கற்றுக்கணும், சயின்ஸ்னால் என்ன, சயின்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இது எல்லாமே இங்கே வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஐ தேங்க்யூ ஃபார் conducting this program and the professional group of institutions for conducting this great program and acknowledging us about science and its branches and its functions and acknowledging us about the base of science and what is science and helping us to explore science. Thank you.
You want to share your views? அடுத்து தலைமையுரை. சிரித்த முகம், கனிவான பேச்சு, அமைதியான தோற்றம், கண்டிப்புடன் கலந்த அன்பு, மாணவ சமுதாயத்துக்கு ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம், அறிவியலின் மேல் கொண்ட அன்பு ஆகியவை கொண்ட எங்கள் ப்ரொஃபஷனல் கல்லூரி நிறுவனத்தின் தலைவரும் முன்னாள் பதிவாளரும் முன்னாள் துணைவேந்தருமான ஐயா டாக்டர் சி சுப்பிரமணியன் அவர்களை தலைமையுரையாற்ற அழைக்கிறோம். தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் பெருந்தமிழம் என்றாலும் வேண்டி. இன்றைய நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அருமையான சிறப்புரையாற்றி இருக்கிற பேராசிரியர் கே ஷர்மா அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று மேடையிலே உங்களோடு உரையாடி அரங்கத்துக்குள்ளே வந்து உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொண்டு உங்களை எல்லாம் மகிழ்வித்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திரு ஜெகநாதன் அவர்களே, எங்களுடைய பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய பொருளாளரும் விழாவை பேணுகை அலுவலருமாகிய திரு யுவராஜ் அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக நண்பர்களே, பல நாட்களுக்காக இந்த விழாவுக்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டு இன்றைய வரையில் உழைத்துக் கொண்டிருக்கிற இதில் பொறுப்பேற்றிருக்கிற நண்பர்களே, குறிப்பாக இதை பொறுப்பேற்று சீரோடும் சிறப்போடும் நம்முடைய புல முதல்வராகிய திரு சந்திரசேகர் அவர்களோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற திரு செல்வகுமார் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பல்வேறு பள்ளிகளிலே இருந்து என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த 5 நாள் இருந்து மகிழ்ச்சியாக இன்றைக்கு வெளியே செல்ல இருக்கிற என்னுடைய பாசத்துக்குரிய உயிரினும் மேலான மாணவ மாணவியர்களே, பேரன்பு கொண்ட உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை எல்லாம் கூட தள்ளி வைத்துவிட்டு நான் இங்கே வந்தேன். எனக்கு இன்றைக்கு 35வது திருமண நாள். நான் பிறந்து வளர்ந்த கிராமமானிய மாமருந்துப்பட்டியில கிராமத்து திருவிழாவில 3 நாட்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு கோவை மாநகரத்துக்கு ஒரு 12 மணி அளவில் நான் வந்த பிற்பாடு என்னுடைய துணைவியார் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்களோடு இருந்து நான் ஒரு நாள் கழிப்பேன் என்று என்னுடைய மகளும் துணைவியாரும் நினைத்தார்கள். ஆனால் நான் சொன்னேன், நான் மாலையிலே வந்து உங்களோடு கலந்து கொள்கிறேன், எங்களுடைய குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களோடு கலந்து கொண்டு அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு வந்து நான் உங்களோடு மறுபடியும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஏனென்றால் இந்த 5 தினங்கள் நீங்கள் இருந்தது
மகிழ்ச்சியாக இருந்தீர்களா, மகிழ்ச்சியாக இல்லையா? எங்களுடைய உணவு உங்களுக்கு நல்ல முறையிலே உணவு கொடுக்கப்பட்டதா? எங்களுடைய தங்குமிடம் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா? நாங்கள் அழைத்திருந்த பேராசிரியர் பெருமக்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு செய்திகளை தந்தார்களா என்ற அந்த கருத்து பகிர்வை உங்களிடமிருந்து பெற்று, அப்படி பெறுகிற போது உங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்று இன்னும் பல்லாண்டு காலம் பல திருமண விழாக்களை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் உங்களை வாழ்த்துக்களை. நான் பேசுவதற்கு முன்னாலே இந்த ஃபீட்பேக் என்ற உங்களுடைய கருத்தளிப்பை சொல்ல சொல்லி நான் தான் நிகழ்ச்சியில் ஒரு மாற்றம் செய்தேன். நான் முதல்ல பேசுவதாக போட்டு வைத்திருந்தார்கள். நான் கடைசியில் பேசிக் கொள்கிறேன். இவரெல்லாம் பேசின பிற்பாடு நம்முடைய மாணவர்கள் பேசட்டும், என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு அதற்கு முன்னாலே நான் பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் பேசியதை பார்த்தபோது உண்மையிலேயே மட்டற்ற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்றால் எங்களிடம் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாயும் தந்தையும், உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும், உங்களுடைய பள்ளியினுடைய முதல்வரும், தலைமை ஆசிரியரும், தலைமை ஆசிரியரும் எங்களை நம்பி ஒப்படைத்தார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்று நினைக்கிற போது உண்மையிலே எங்களை பொறுத்தவரையில் இந்த கல்வி நிறுவனத்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிறுவனமாக நாங்கள் நடத்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய பேராசை. இன்றைக்கு உலகத்தில், தமிழகத்தில், குறிப்பாக இந்தியாவில், தமிழகத்தில் எல்லோருமே கல்வி நிறுவனங்களை நடத்துகிறார்கள். படித்தவர்கள் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் நடத்துகிறார்கள். படிக்கிறவர்களை காட்டிலும் கூட படிக்காதவர்கள் சிறப்பாக கூட நடத்துகிறார்கள். ஆனால் நம்மை போன்ற ஒரு துணைவேந்தராக இருந்தவர், ஒரு பதிவாளராக இருந்தவர், கல்லூரி ஆசிரியராக 27 ஆண்டு காலம் பணியாற்றியவர்,